பிரதமர் மோடியையும் அவரது தாயையும் அவதூறாக பேசிய புகாரில் முகமது ரிஸ்வி என்ற நபரை பீகார் காவல்துறை கைது செய்துள்ளது. பீகாரில் ராகுல் காந்தி நடத்தி வரும் வாக்காளர் உரிமை யாத்திரையில் தர்பங்காவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய ரிஸ்வி உள்ளிட்ட சிலர் பிரதமர் மோடி குறித்தும் அவரது தாய் குறித்தும் அவதூறாக பேசியதாக புகார்கள் வெளியாயின. இதற்கு மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு, பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் உள்ளிட்டோர் கண்டனம் தெரிவித்தனர். இந்நிலையில் முகமது ரிஸ்வியை கைது செய்துள்ளதாக பீகார் காவல்துறை கூறியுள்ளது. இதற்கிடையே பிரதமரை அவமதித்ததாக கூறி பாஜக தொண்டர்கள் காங்கிரஸ் தொண்டர்களை தாக்கினர். இருதரப்பும் ஆவேசமாக மோதிக்கொண்டதில் வாகனங்கள் தாக்கப்பட்டன. இருதரப்பினரும் தடியால் மாறி மாறி தாக்கிக் கொண்டனர். காவல்துறையினர் வந்து மோதலை கட்டுப்படுத்தினர். சத்தியமும் அகிம்சையும் என்றும் நிலைத்திருக்கும் என மக்களவை காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். சத்தியம் அகிம்சைக்கு முன் பொய்யும் வன்முறையும் நிற்க முடியாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். உங்கள் விருப்பத்திற்கேற்ப எந்த எல்லைக்கும் சென்று அடித்து உடைத்தாலும் நாங்கள் உண்மையையும் அரசமைப்பு சாசனத்தையும் காப்போம் என்றும் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். வாய்மையே வெல்லும் என்றும் தன் பதிவில் ராகுல் காந்தி குறிப்பிட்டுள்ளார். மக்கள் செல்வாக்கை இழந்துவிட்டதால் எதிர்க்கட்சிகள் மிக மோசமாக பேசும் நிலைக்கு வந்துவிட்டதாக உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் தெரிவித்துள்ளார். பீகாரில் காங்கிரஸ் தலைவர் முன்னெடுத்துள்ள வாக்காளர் அதிகாரத்திற்கான யாத்திரையில் பிரதமர் மோடி மற்றும் அவரது தாய் குறித்த தரம் தாழ்ந்து விமர்சிக்கப்பட்டதற்கு கடும் கண்டனங்களை தெரிவித்துள்ள யோகி ஆதித்யநாத், மக்கள் மத்தியில் எவ்வித செல்வாக்கும் இல்லாத காரணத்தால் இத்தகைய மோசமான நிலைக்கு காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் தள்ளப்பட்டுள்ளதாக அவர் சாடினார். RSS அமைப்பு புதிய தேசிய பாதையில் பயணிப்பதாக இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழ் கட்டுரை வெளியிட்டுள்ளது. மோகன் பகவத்தின் உரை குறித்து ராகேஷ் சின்ஹா என்பவர் எழுதியுள்ள கட்டுரையில் ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் ஒழுங்கமைக்க RSS விரும்புவதாக மோகன் பகவத் பேசியுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். அந்த அமைப்பின் வரலாற்றில் ஒரு தத்துவார்த்த பாய்ச்சல் என கட்டுரையாளர் ராகேஷ் சின்ஹா குறிப்பிட்டுள்ளார். RSS இயக்கம் காலத்தின் தேவைக்கேற்ப நகர்வதாகவும் கட்டுரை ஆசிரியர் தெரிவித்துள்ளார். இந்திய பொருளாதாரம் கணிப்புகளை மீறி ஏப்ரல் முதல் ஜூன் வரையிலான காலாண்டில் பெரும் வளர்ச்சி கண்டுள்ளதாக தேசிய புள்ளியியல் அலுவலகம் தெரிவித்துள்ளது. நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் இந்திய பொருளாதார வளர்ச்சி 6.5 விழுக்காடாக இருக்கும் என ரிசர்வ் வங்கி கணித்திருந்த நிலையில் 7.8 விழுக்காடாக வளர்ச்சி கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் உலகின் வேகமாக வளரும் பொருளாதாரம் என்ற பெயரை இந்தியா தக்க வைத்துக் கொண்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. சீனாவின் வளர்ச்சி இதே காலாண்டில் 5.2 விழுக்காடாக உள்ள நிலையில் இந்தியா 7.8 விழுக்காடாக வளர்ச்சி கண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. டெல்லியிலிருந்து ஸ்ரீநகர் சென்ற ஸ்பைஸ்ஜெட் விமானம் உள்ளழுத்தம் அதிகரித்ததால் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. விமானத்தில் இருந்த 200க்கும் மேற்பட்ட பயணிகள் பத்திரமாக வெளியேற்றப்பட்டனர். ஸ்ரீநகர் விமான நிலையத்தை நெருங்கும் போது உள்ளழுத்த அதிகரிப்பு குறித்த எச்சரிக்கை ஒலித்தது. உடனடியாக விமானத்தின் கேப்டன் பாதுகாப்பு நடவடிக்கையாக அவசரமாக தரையிறக்க அனுமதி கோரினார். இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாக ஸ்பைஸ்ஜெட் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்திய பொருட்கள் மீது அமெரிக்கா 50 விழுக்காடு வரி விதித்ததற்கு காரணம் இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக பிரச்சினை அல்ல, மாறாக டொனால்டு டிரம்பின் தனிப்பட்ட கோபம்தான் என்று அமெரிக்க முதலீட்டு வங்கியான ஜெஃப்ரிஸ் அறிக்கை கூறுகிறது. இந்தியா பாகிஸ்தான் இடையில் நீடித்து வரும் நீண்ட நாள் மோதலில் டிரம்பின் தலையீட்டை இந்தியா அனுமதிக்காததால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளது என்று ஜெஃப்ரிஸ் குறிப்பிட்டுள்ளது. பாகிஸ்தானுடனான பிரச்சினைகளில் மூன்றாவது நாட்டின் தலையீட்டை இந்தியா ஒருபோதும் அனுமதிப்பதில்லை. இதை உலக அமைதிக்கான நோபல் பரிசை வெல்லும் தனது முயற்சிக்கு தடையாக ட்ரம்ப் கருதியதால் இந்தியா மீது இந்த வரி விதிப்பை விதித்ததாக அந்த அறிக்கை கூறுகிறது. இந்தியா மீதான ட்ரம்பின் 50% வரி விதிப்பு ஆகஸ்ட் 27 முதல் அமலுக்கு வந்தது. அமெரிக்காவின் வரி விதிப்பு இந்தியாவின் பொருளாதாரத்தையும் அதன் வேலைவாய்ப்பை சந்தையையும் கடுமையாக பாதிக்கும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவிடமிருந்து மலிவு விலையில் கச்சா எண்ணெய் வாங்கி அதனை சுத்திகரித்து வெளிநாடுகளுக்கு இந்தியா ஏற்றுமதி செய்வதாக ட்ரம்பின் முன்னாள் வர்த்தக ஆலோசகர் பீட்டர் நவரே தெரிவித்துள்ளார். இது ரஷ்யா போரில் பங்கேற்பதற்கான நிதியுதவியாக அமைகிறது என்றும் அவர் குற்றம் சாட்டினார். பிரதமர் நரேந்திர மோடி காவி உடையில் இருக்கும் புகைப்படத்தை பகிர்ந்துள்ள அவர் ரத்தம் படிந்த எண்ணெய் வர்த்தகத்தை நடத்தி வருவதாக சாடியுள்ளார். அமெரிக்க அதிபராக தான் தயாராக இருப்பதாக துணை அதிபர் JD வான்ஸ் கூறியுள்ளார். USA டுடே என்ற ஊடகத்திற்கு பேட்டியளித்த அவர் அதிபர் டிரம்பின் உடல்நிலை நன்றாகவே இருப்பதாகவும் நல்ல ஆற்றலுடன் செயல்படுவதாகவும் தெரிவித்தார்.
மீதமுள்ள 3.5 ஆண்டு காலத்தில் சிறப்பாக பணியாற்றி அமெரிக்காவுக்கு மேலும் பல சேவைகளை செய்வார் என வான்ஸ் கூறினார். எனினும் ஏதேனும் அசம்பாவிதம் ஏற்பட்டால் அமெரிக்க அதிபர் பதவியை ஏற்க தயாராக இருப்பதாகவும் அவர் கூறினார். கடந்த 200 நாட்களில் அதற்கான அனுபவம் கிடைத்துள்ளதாகவும் வான்ஸ் கூறினார். ட்ரம்ப் முழு ஆரோக்கியத்துடன் இல்லை என செய்திகள் வெளியாகி வரும் நிலையில் வான்ஸின் பேட்டி முக்கியத்துவம் பெறுகிறது. அமெரிக்க வரலாற்றில் மிக அதிக வயதில் அதிபரானவர் என்ற பெயரை ட்ரம்ப் பெற்றுள்ளார். 81வது வயதில் கடந்த ஜனவரி மாதம் ட்ரம்ப் 2வது முறையாக அதிபராகி இருந்தார். முன்னதாக தனக்கு அடுத்து வான்ஸ் அதிபராக வாய்ப்புள்ளதாக ட்ரம்ப் ஏற்கனவே கூறியிருந்தார். வான்ஸின் மனைவி உஷா இந்தியாவைச் சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. குழு பூமியான ஐரோப்பா தற்போது காட்டுத்தீயின் வெம்மையில் வாடி வதங்கும் பகுதியாக மாறி வருகிறது. முன் எப்போதையும் விட இந்த ஆண்டு காட்டுத்தீ பரவும் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. 1 கோடி ஹெக்டேர் வனப்பகுதிகள் தீயில் சாம்பலாகிவிட்டன. இது கடந்த ஆண்டை விட 4 மடங்கு அதிகம். இந்த ஆண்டு முடிய இன்னும் 4 மாதங்கள் உள்ள நிலையில் தீ பாதிப்பு மேலும் அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது. கடந்த 8 மாதங்களில் 1800 இடங்களில் காட்டுத்தீ ஏற்பட்டுள்ளதாகவும் 4 கோடி டன் கரியமில வாயு காற்றில் கலந்துள்ளதாகவும் யூரோ நியூஸ் என்ற ஊடகம் தெரிவித்துள்ளது. ஐரோப்பாவில் உள்ள 27 நாடுகளில் செக் குடியரசு, எஸ்தோனியா, லிதுவேனியா, லக்சம்பர்க், மால்டா ஆகிய 5 நாடுகள் மட்டுமே தப்பியுள்ளன. இத்தாலி, ஸ்பெயின், ருமேனியா ஆகிய நாடுகள் மிக அதிக அளவு பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்த ஊடகம் கூறியுள்ளது. காட்டுத்தீயின் அளவு கட்டுக்கடங்காமல் உள்ளதால் தற்போதுள்ள கட்டமைப்பு வசதிகள் போதாத நிலையில் உள்ளதாகவும் பருவநிலை மாற்றத்தின் பாதிப்பே இந்த மோசமான சூழலுக்கு காரணம் என்றும் நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். தாய்லாந்து பிரதமர் பதோங்தங் ஷினாத்ராவை பதவியிலிருந்து நீக்கி அரசமைப்பு சாசன நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தாய்லாந்துக்கும் அண்டை நாடான கம்போடியாவுக்கும் மோதல் நிலவி வரும் நிலையில் அந்நாட்டு முன்னாள் தலைவருடன் ஷினாவத்ரா தொலைபேசியில் பேசியது சர்ச்சையானது. கம்போடிய தலைவரை நெருங்கிய உறவு போல கருதி பேசியதும் சொந்த நாட்டு தளபதியை எதிரி என கூறியதாகவும் சர்ச்சை வெடித்தது. இது தொடர்பான வழக்கில்தான் ஷினாவத்ரா நெறிகளை மீறியதாக அவரை பதவியிலிருந்து நீதிமன்றம் நீக்கியுள்ளது. இதனால் தாய்லாந்து அரசியலில் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. ருமேனியாவில் கிணறு தோண்டும் போது பூமிக்கடியிலிருந்து இயற்கை எரிவாயு வெடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தென்மேற்கு ருமேனியாவில் உள்ள அமாரா கிராமத்தில் அதிகாரிகள் ஆழ்துளை கிணறு தோண்டும் பணியில் ஈடுபட்ட போது எதிர்பாராத விதமாக பூமிக்கடியில் இருந்த இயற்கை எரிவாயு தொகுப்பு வெடித்தது. இதனால் 25 மீட்டருக்கு பெரிய பள்ளம் ஏற்பட்டது. இதனால் இந்த பகுதியில் ஹைட்ரஜன் சல்பைட், மீத்தேன், அமோனியம் போன்ற வாயுக்கள் பரவியதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அப்பகுதியில் உள்ள மக்கள் உடனடியாக வெளியேற்றப்பட்டனர். காசாவில் முன் எப்போதும் இல்லாத வகையில் அரிய வகை நோயினால் பாதிக்கப்பட்ட மக்களை காக்கும் மருந்துகளின் கையிருப்பு குறைந்து வருவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. GBS எனப்படும் அரிய வகை பாதிப்பால் பக்கவாதம் மற்றும் மூச்சு திணறலால் பாதிக்கப்பட்டு மக்கள் உயிரிழக்கும் நிலை உள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த பாதிப்பால் 15 வயதுக்குட்பட்ட 4 பேரும் சராசரியாக 25 வயதுடைய 6 பேரும் உயிரிழந்துள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். ஈரானில் 841 பேருக்கு இந்த ஆண்டு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளதாக ஐக்கிய நாடுகள் அவையின் மனித உரிமைகள் ஆணையம் தெரிவித்துள்ளது. ஜூலை மாதத்தில் மட்டும் ஆப்கனைச் சேர்ந்தவர்கள், சிறுபான்மை குழுக்களைச் சேர்ந்தவர்கள் என 110 பேருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளதாக ஆணையம் குறிப்பிட்டுள்ளது. மரண தண்டனையை ஒழிக்க வேண்டும் என சர்வதேச சமூக குரல் கொடுத்து வரும் நிலையில் ஈரானின் செயல்பாடுகள் கவலை தருவதாக ஐநா தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நட்டாளத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் ஓணம் பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. மாணவ மாணவிகள் பாரம்பரிய கேரள உடை அணிந்து அத்தப்பு கோலமிட்டும் திருவாதிரை நடனமாடியும் மகிழ்ந்தனர். செண்டை மேளம் முழங்க மாணவர்கள் ஒன்றாக சேர்ந்து நடனமாடி ஓணத்தை வரவேற்றனர். ரிலையன்ஸ் நிறுவனம் குஜராத் மாநிலம் கட்சியில் பிரம்மாண்டமான சூரிய ஒளி மின்சக்தி பூங்காவை அமைக்க திட்டமிட்டுள்ளது. இது சிங்கப்பூரின் பரப்பளவை விட 3 மடங்கு பெரியதாக இருக்கும் என்று அந்நிறுவனத்தின் செயல் இயக்குநர் ஆனந்த் அம்பானி தெரிவித்துள்ளார். மும்பையில் நடைபெற்ற ரிலையன்ஸ் நிறுவனத்தின் வருடாந்திர கூட்டத்தில் பல்வேறு அறிவிப்புகளை அவர் வெளியிட்டார்.
அடுத்த ஆண்டு மிகப்பெரிய அளவில் பேட்டரி தயாரிக்கும் ஆலை ஜாம்நகரில் அமைக்கப்படும் என்றும் அவர் கூறினார். சுற்றுச்சூழலை பாதிக்காத எரிசக்தி உற்பத்தியில் பெரும் பாய்ச்சலை காட்டுவதே தங்கள் பிரதான இலக்கு என்றும் ஆனந்த் அம்பானி கூறினார். குஜராத் மாநிலம் ஜாம்நகர் இந்தியாவின் எரிசக்தி மையமாக இருக்கும் என்றும் இது இந்தியாவின் புதிய முகமாகவும் இருக்கும் என்றும் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய முகேஷ் அம்பானி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியல்ஸ் என்ற புதிய பிரிவை தாங்கள் தொடங்க உள்ளதாகவும் இதில் AI தொழில்நுட்ப வர்த்தகத்திற்கானதாக இருக்கும் என்றும் அவர் கூறினார். மெட்டா மற்றும் கூகுள் நிறுவனங்களுடன் இணைந்து மிகப்பெரிய தொழில்நுட்ப முன்னெடுப்புகளை மேற்கொள்ள இருப்பதாகவும் முகேஷ் அம்பானி கூறினார். உத்தரப்பிரதேசத்தில் மாதம் 10,000 ரூபாய் சம்பளம் பெறும் பாதுகாவலரான ஓம்ஜி சுக்லா என்பவருக்கு மத்திய GST துறையிலிருந்து 3.14 கோடி ரூபாய் வரி நோட்டீஸ் வந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நோட்டீஸில் அவர் 17.47 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஆடை வணிக நிறுவனத்தின் உரிமையாளராக பதிவு செய்யப்பட்டுள்ளார். ஆனால் தனது ஆதார், பேன் அட்டைகள் தவறான முறையில் பயன்படுத்தப்பட்டதாக ஓம்ஜி சுக்லா குற்றம் சாட்டினார். இதுகுறித்து உடனடி விசாரணை நடத்தி குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். உலக நாடுகளின் வங்கிகள் தங்கத்தை வாங்கி குவித்து வரும் நிலையில் சவுதி அரேபியாவின் மைய வங்கி மட்டும் வெள்ளியை அதிகமாக வாங்குவதாக தகவல் வெளியாகியுள்ளது. சவுதி அரேபிய வங்கியின் இந்த வியூகம் மிகவும் கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று என நிதித்துறை நிபுணரான கீர்த்தன் ஏஷா தனது லிங்க்டின் தளப்பதிவில் கூறியுள்ளார். உலக அளவில் மின்னணு சாதனங்கள் பயன்பாடு மிக அதிக அளவில் உயர்ந்து வரும் நிலையில் அதில் பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்களில் ஒன்றான வெள்ளிக்கு தேவை அதிகரித்து வருகிறது. இந்த சூழலில் வெள்ளியின் விலை உலக அளவில் வரலாறு காணாத அளவு உயர்ந்துள்ளது. தங்கத்தின் விலையேற்ற வேகத்தை விட வெள்ளியின் விலையேற்ற வேகம் அதிகமாக உள்ளது. தங்கத்தில் செய்வதை விட வெள்ளியில் இரட்டிப்பு முதலீடு செய்யலாம் என ஒரு தரப்பு முதலீட்டு நிபுணர்கள் அறிவுறுத்தி வருகின்றனர். வெள்ளி சிறந்த முதலீட்டு பொருள் என அறிவுறுத்தப்படும் நிலையில் சவுதி மைய வங்கி அதை அதிகம் வாங்குவது கவனம் பெறுகிறது. உத்தரப்பிரதேசத்தில் பஸ்தி மாவட்டத்தில் உரம் வாங்க நீண்ட வரிசையில் காத்திருந்த முதிய விவசாயி ஒருவர் கண்ணீர் விட்டு அழுத சம்பவம் சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது. பல மணி நேரம் காத்திருந்தும் உரம் கிடைக்காததால் அவர் ஏமாற்றத்துடன் அழுதார். நாட்டில் உர பற்றாக்குறை இல்லை என்றும் தேவையான அளவு இருப்பு இருப்பதாகவும் மத்திய அரசு தொடர்ந்து கூறி வருகிறது. ஆனால் நாட்டின் பல பகுதிகளில் விவசாயிகள் உரம் கிடைக்காமல் தவித்து வருகின்றனர். சரியான நேரத்தில் உரம் கிடைக்காததால் பயிர் விளைச்சல் கடுமையாக பாதிக்கப்படும் என விவசாயிகள் அச்சம் தெரிவித்துள்ளனர். ஒடிசா மாநிலம் பத்ராக்கில் சுமார் 50 அடி உயரமுள்ள ஒரு தண்ணீர் தொட்டி மீது ஏறிய காளையை தீயணைப்பு படையினர் பாதுகாப்பாக மீட்டனர். தகவல் அறிந்தவுடன் தீயணைப்பு படையினர் மற்றும் உள்ளூர் நிர்வாகத்தினர் சுமார் 9 மணி நேரம் போராடி காளையை கயிறுகள் பயன்படுத்தி பத்திரமாக கீழே கொண்டு வந்தனர். பாரிஸில் நடைபெறும் உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் தொடரில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் ராங்கி ரெட்டி சிராக் ஷெட்டி இணை பதக்கத்தை உறுதி செய்தது. காலிறுதிப் போட்டியில் உலகின் 2ஆம் நிலை இணையான மலேசியாவின் ஆரும்சியா சோசோய் இயக்கை எதிர்கொண்ட சாத்விக் சிராக் இணை அபாரமாக விளையாடி 21-12, 21-19 என்ற நேர் செட் கணக்கில் வெற்றி பெற்று அரையிறுதிக்கு முன்னேறியது. இதன் மூலம் உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் தொடரில் இந்தியா ஒரு பதக்கத்தை உறுதி செய்துள்ளது. கடந்த ஆண்டு பாரிஸ் ஒலிம்பிக் காலிறுதிப் போட்டியில் இதே மலேசிய இணையிடம் தோல்வியடைந்ததற்கு தற்போது சாத்விக் சிராக் இணை பழி தீர்த்துள்ளது. பீகாரில் நடைபெறும் ஆசிய கோப்பை ஹாக்கியை இந்திய அணி வெற்றியுடன் தொடங்கியுள்ளது. ஏ பிரிவில் இடம்பெற்றுள்ள இந்திய அணி முதல் ஆட்டத்தில் சீன அணியை எதிர்த்து விளையாடியது. விறுவிறுப்பான ஆட்டத்தில் 4-3 என்ற கோல்கள் கணக்கில் இந்திய அணி போராடி வென்றது. கேப்டன் ஹர்மன்பிரீத் சிங் ஹாட்ரிக் கோல்கள் அடித்து வெற்றிக்கு வழிவகுத்தார். மற்றொரு ஆட்டத்தில் ஜப்பான் அணி கஜகஸ்தான் அணியை 7-0 என்ற கோல்கள் கணக்கில் வென்றது. இந்திய அணி அடுத்த ஆட்டத்தில் ஜப்பான் அணியை எதிர்த்து விளையாடுகிறது. 12வது ப்ரோ கபடி லீக் தொடரில் முதல் போட்டியில் தமிழ் தலைவாஸ் அணி வெற்றி பெற்றது. 12வது சீசன் போட்டி ஆந்திர பிரதேசத்தின் விசாகப்பட்டினத்தில் தொடங்கியது. முதல் போட்டியில் தெலுங்கு டைட்டன்ஸ் மற்றும் தமிழ் தலைவாஸ் அணிகள் மோதின. இந்த போட்டியில் 38-35 என்ற புள்ளிகள் கணக்கில் தமிழ் தலைவாஸ் அணி வெற்றியை வசமாக்கியது. இந்த சீசனில் புதிய விதிமுறைகள் சேர்க்கப்பட்டுள்ளதால் ஒவ்வொரு போட்டியும் விறுவிறுப்பை கூட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
2030ஆம் ஆண்டு காமன்வெல்த் போட்டிகளை நடத்த விருப்பம் தெரிவித்து இந்தியா விண்ணப்பம் வழங்கியுள்ளது. சமீபத்தில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்ட நிலையில் குஜராத் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹர்ஷ் சங்வி தலைமையிலான குழு லண்டனில் உள்ள காமன்வெல்த் அலுவலகத்துக்கு புறப்பட்டுச் சென்றது. அங்கு காமன்வெல்த் போட்டிகளில் இடைக்கால தலைவர் டொனால்ட் ருக்கெரவை சந்தித்து இந்தியா சார்பில் விண்ணப்பம் வழங்கியுள்ளது. அதில் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தை காமன்வெல்த் போட்டிகளுக்கான தலைநகரமாக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளதாக இந்த திட்டமும் வழங்கப்பட்டுள்ளது. முன்னாள் உலக சாம்பியன் விஸ்வநாதன் ஆனந்தின் அறிவுரையை உலக சாம்பியன்ஷிப் தொடரில் தாம் பட்டம் வெல்ல காரணமாக அமைந்ததாக கிராண்ட் மாஸ்டர் குகேஷ் தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு போட்டியையும் தனித்தனியாக அணுகி சிறப்பான கவனம் செலுத்த ஆனந்தின் வழிகாட்டல் உதவியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆனந்தின் வழிகாட்டுதலால் தான் தமக்கு கவனம் சிதறவில்லை என்றும் குகேஷ் கூறியுள்ளார். நீரிழிவு நோய்க்கு தினசரி இரத்த சர்க்கரை பரிசோதனை முக்கியமா அல்லது HbA1c பரிசோதனை முக்கியமா? இந்த கேள்வி பலருக்கும் உண்டு. இதற்கு மருத்துவர்கள் அளிக்கும் பதில் இதுதான்: இரண்டுமே முக்கியம். தினசரி பரிசோதனை உணவு மற்றும் உடற்பயிற்சி போன்ற அன்றாட செயல்பாடுகள் இரத்த சர்க்கரை அளவை எப்படி பாதிக்கின்றன என்பதை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உதவும். ஆனால் HbA1c பரிசோதனை கடந்த 3 மாதங்களின் சராசரி இரத்த சர்க்கரை அளவை காட்டி சர்க்கரை நோயின் ஒட்டுமொத்த கட்டுப்பாட்டை பற்றி தெளிவான தகவலை கொடுக்கிறது. எனவே சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த இந்த 2 பரிசோதனைகளையும் இணைத்து மேற்கொள்வதே சிறந்தது என்கின்றனர் மருத்துவர்கள். தமிழகத்திற்கு வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்கும் விதமாக இன்று முதல் ஒரு வாரத்திற்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்கிறார். தமிழக பொருளாதாரத்தை $1 டிரில்லியன் உயர்த்த அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாக ஜெர்மனி, இங்கிலாந்து நாடுகளுக்கு முதல்வர் செல்ல உள்ளார். அதில் முதல்வர் முன்னிலையில் பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன. காலை 9 மணி அளவில் சென்னையிலிருந்து புறப்படும் முதல்வர் நாளை ஐரோப்பாவில் மாபெரும் தமிழ் கனவு 2025 என்ற நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். அதன்பின் அங்குள்ள தமிழர்களையும் சந்தித்து உரையாட உள்ளார். செப்டம்பர் 1ஆம் தேதி ஜெர்மனியிலிருந்து லண்டன் செல்லும் முதல்வர் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளார். லண்டனில் உள்ள தொழிலதிபர்களை சந்தித்து தமிழகத்தில் தொழில் தொடங்கவும் முதல்வர் அழைப்பு விடுக்க உள்ளார். செப்டம்பர் 4ஆம் தேதி ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் அயலக தமிழர் நல வாரியம் சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வெளிநாட்டு பயணங்களை முடித்துக் கொண்டு செப்டம்பர் 8ஆம் தேதி முதல்வர் சென்னை திரும்ப உள்ளார்.